எஸ் ரஷித், ஹாப்பி மார்னிங். ஸோ அந்த ஃபார் Happy எக்ஸாம்பிள் morning. வந்து பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க. அந்த பேங்க் கம்பெனியோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டே சேஃப் 100 crores. அதில் 30 crores வந்து லோன் வந்து யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு 50 crores வந்து லோன் வந்து பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சரியா? இப்போ பேங்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தென் பேங்க் மே ரெப்ரசென்ட் சம் ஒன் ஆஸ் அ டைரக்டர். பேங்க் மே ரெப்ரசென்ட் வாட், நீங்க வந்து நான் லோன் கொடுக்குறேன், பட் என்ன கண்டிஷனா உங்க போர்ட்ல நாங்க சொல்ற ஒரு மெம்பர் கண்டிப்பா இருக்கணும். தட் இஸ் கால்ட் நாமினி மெம்பர். தே ஆர் நாமினேட்டிங் ஒன் டைரக்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் தேம். எதுக்காக? ஸோ தட் அங்க என்ன நடக்குதுன்னு பேங்க்கு தெரியும். பேங்க்கு எதுக்காக தெரியணும்? பிகாஸ் தேர் ஹோல்டிங் சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் தட். அதே மாதிரி தான் கவர்மெண்ட்டும். கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா நாமினி டைரக்டர் அப்பாயின் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? தே வில் அப்பாயிண்ட் நாமினி டைரக்டர். நாமினி டைரக்டர்னா என்னது? அவங்களுக்கு சார்பா தே வில் அப்பாயிண்ட் ஒன் பர்சன் as நாமினி டைரக்டர். கிளியர்? நாமினி டைரக்டர் என்ன புரிஞ்சுதா? நாமினி டைரக்டர்னா டைரக்டர் nominated by a financial institution. Okay, financial institution in the bank other. Of the provisions of any provision, any law time being in force, of or in any agreement. லோன் கொடுக்கும்போதே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டேரக்டர்ஸை அப்பாயின் பண்ணுவாங்க. டேரக்டர் அப்பாயின் பண்ணுவாங்க. கிளியர்? இது வரைக்கும் நாமினி டேரக்டர் புரிஞ்சுதா? தென் ரெம்யூனரேஷன் டு இண்டிபெண்டன்ட் டேரக்டர். என்ன டேரக்டர்? ரெம்யூனரேஷன் டு வாட்? ரெம்யூனரேஷன் டு இண்டிபெண்டன்ட் டேரக்டர். ஸோ எவ்வளோ ரெம்யூனரேஷன் கொடுக்கணும் இண்டிபெண்டன்ட் டேரக்டருக்கு? ஃபர்ஸ்ட், ஆஸ் பர் செக்ஷன் 149 சப்செக்ஷன் 9, இவருக்கு என்ன கொடுக்கவே கூடாது? ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்க கூடாது? ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்க கூடாது. யாருக்கு? இண்டிபெண்டன்ட் டேரக்டருக்கு ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்க கூடாது. ஏன் சார் கொடுக்க கூடாது? பிகாஸ் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் இஸ் நாட் அன் எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒன்லி எம்ப்ளாய்க்கு தான் கேன் கிவ் வாட்? ஸ்டாக் ஆப்ஷன். எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். கிளியர்? பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் he he cannot entitled to participate any stock option. அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் நீங்க அந்த கம்பெனி இப்போ இண்டிபெண்டன்ட் டேரக்டரா இருக்கீங்க, சரியா? ரஷீத் வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டரா இருக்காரு அப்படின்னா, தென் வாட் வில் ஹேப்பன்? இப் சப்போஸ் ரஷீத்துக்கு வந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா ஒர்க் பண்றீங்க, நீங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்றா, தென் இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? புரியுது? பிகாஸ் ஆஃப் தட் ரீசன் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் ஷுட் நாட் ஹோல்ட் எனி ஸ்டாக் இன் த கம்பெனி இன் விச் இஸ் பீங் அப்பாயிண்டட் அஸ் இண்டிபெண்டன்ட் டேரக்டர். கிளியர்? இது வரைக்கும் பக்கா? அலங்காதான் தூக்கம் வரலையே? He may receive remuneration as fee. So he can he can get the remuneration, but as per the fees prescribed under section 197 subsection 5. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? If a company has no adequate profit அப்படின்னா, then direct may receive exclusive fee payable. So it has our own get and take. Exemption என்ன? MCA has exempted section 8 companies. இப்போ இது வந்து வந்துடும். எங்க என்னால பிரச்சனை பண்றதுக்குன்னு யார் வருவா? பிரச்சனை பண்றதுக்குன்ட்டு செக்ஷன் 8 கம்பெனி வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ செக்ஷன் 8 கம்பெனி இங்கேயும் என்ன வந்துருச்சு பாருங்க. MCS exempted section 8 company wide notification and specified IFSC public companies. செக்ஷன் 8 கம்பெனியும் NFSC கம்பெனிக்கும் ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸம்ஷன் என்னதுன்னா, திஸ் மீன் ஆல் தி ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு ரெக்வயர்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், டெஃபினேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ், இது எல்லாமே யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது? செக்ஷன் 8க்கோ இல்லை ஐஎஃப்எஸ் ஸ்பெசிஃபைட் ஐஎஃப்எஸ்சி பப்ளிக் கம்பெனிஸ்க்கோ கிடையாது. மீனிங் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அவங்க அப்ளை பண்ண தேவையே கிடையாது. கிளியர்? யாரு? செக்ஷன் 8 கம்பெனி. செக்ஷன் 8 கம்பெனி என்னது? கம்பெனி விச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன், சேரிட்டபிள் பர்பஸ். நான் சொல்லவே கூடாது நான். ஸோ டேர்ம் ஆஃப் அன் இண்டிபெண்டன்ட் டேரக்டர். இண்டிபெண்டன்ட் டேரக்டர் எவ்வளோ வருஷம் இருக்கலாம்? இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்து எவ்வளோ வருஷம் இருக்கலாம்? தட் இஸ் 149 சப்செக்ஷன் 10. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்து நீங்க அப்பாயின்ட் பண்ணும்போதே ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து அப்பாயின்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? கன்சிக்யூட்டிவ் 5 இயர்ஸ்க்கு வந்து யூ கேன் அப்பாயிண்ட் ஹிம். கிளியர்? அதுக்கப்புறம் ஹவர் இன் கேஸ் ஆஃப் ரீஅப்பாயின்மெண்ட், மறுபடியும் நீங்க ரீஅப்பாயின்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் ஃபர்தர் 5 இயர்ஸ், தென் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ்ட் இன் ஜெனரல் மீட்டிங் அண்ட் டிஸ்க்ளோசர் ஆஃப் சச் அப்பாயின்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்பாயின்ட் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து ஜிபிக்கு அப்பாயின்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் 2025 அப்பாயின்ட் பண்றாங்கன்னா தென் 2030 வரைக்கும் அப்பாயின்ட் பண்ணலாம், கன்சிக்யூட்டிவ் 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறமும் ஜிபிகோட சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பானி ஃபீல் பண்ணாரு அப்படின்னா, ஹீ கேன் again appoint for 5 more years, but at that time you have to pass special resolution. Clear? And disclosure of such appointment in the board's report. Board report னு ஒன்று சொன்னோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி போர்ட் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்கு. அந்த போர்ட் ரிப்போர்ட்ல நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு மென்ஷன் தட் இவங்க இந்த மாதிரி ஃபர்தரா இன்னும் 5 வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்றதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஈஸி. அதே மாதிரி ஃபர்தர் இண்டிபெண்டன்ட் கேன் பி கன்சிடர் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் டு consecutive term only after expiration of 3 years of ceasing to become an independent director, but he must not be appointed. இது வந்து கூலிங் பீரியட். இதுக்கு பேர் என்னது? இப்போ சொல்ல போறது கூலிங் பீரியட். என்ன பீரியட்? கூலிங் பீரியட். கூலிங் பீரியட் என்னது சார் அப்படின்னா,
2 வருஷம் கழிச்சு 2 டைம்ஸ் அவர் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு கிவ் கூலிங் பீரியட், மீனிங் ஏசி அதெல்லாம் போட்டு உட்கார வச்சிருந்தவரை. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால் கூலிங் பீரியட். கூலிங் பீரியட் என்னதுன்னா 2 consecutive years, தட் இஸ் 10 years, 2 consecutive 5 years. சரியா? அதாவது 10 years நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, நாட் ஒர்க் பண்ணிட்டீங்க, 10 years நீங்க இண்டிபெண்டன்ட் டேரக்டரா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் அகைன் உங்களை அப்பாயிண்ட் பண்ணலாமா? அப்பாயிண்ட் பண்ணலாம், பட் வந்து கூலிங் பீரியட் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஏசியில் உட்காந்து வைக்கணும். எத்தனை வருஷம்? Read this. Further, 2 consecutive only after considering 3 years. என்னது? 3 வருஷம் என்ன பண்ணும்? கூலிங் பீரியட் கொடுக்கணும். கூலிங் பீரியட் என்ன சார்? 3 வருஷத்துக்கு நீங்க உங்களை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. தட் இஸ் 2025ல ஹெச்பிக்கு அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2035 வரைக்கும் ஷி கேன் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறம் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு பி அப்பாயிண்டட் அகைன் அப்படின்னா தென் 3 years டைம் கொடுங்க. 36, 37, 38. தென் 2039ல யூ கேன் அகைன் ரீஅப்பாயிண்ட். 2039ல யூ கேன் அகைன் ரீஅப்பாயிண்ட். பட் 10 வருஷம் இருந்துட்டா 3 வருஷம் கேப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும்? யூ ஹவ் டு அப்பாயிண்ட் ஹர் அகைன். ஜஸ்ட் லைக் நம்ம எப்படி தெளிவச்சு அடிக்கிறோம். கிளாஸ் பிரேக்கு படிங்க டெஸ்ட், கிளாஸ் பிரேக்கு படிங்க டெஸ்ட், அந்த மாதிரி தெளிவச்சு அடிப்பாங்க. பட் ஹி மஸ்ட் நாட் பி அப்பாயிண்டட் அசோசியேட் டைரக்டர் வித்தின் த கம்பெனி ஒரு இன்டைரக்ட்லி இன் எனி கெப்பாசிட்டி செட் ஃபார் 3 years. அதாவது அந்த 3 வருஷம் வந்து கம்முன்னு இருக்கணும். அந்த 3 வருஷம் கூலிங் பீரியட்னா கூலிங் பீரியட்ல தான் இருக்கும். அந்த 3 வருஷத்தை நான் மறுபடியும் இண்டிபெண்டன்ட் டேரக்டரா தானே இல்லை, நான் இண்டிபெண்டன்ட் நார்மல் டேரக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல கூடாது. கிளியர்? That's it. அதே மாதிரி if it has been clarified that such appointment for an independent director for term less than 5 years would be permissible. Appointment of any term. சார் அப்போ அப்பாயிண்ட் பண்ணும்போதே 5 வருஷம் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அது கம்மியாக அப்பாயிண்ட் பண்ணால் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் நோ ஹார்ம் இன் தட். சரியா? அண்ட் தென் further under section 49(11), 149(11) என்ன சொல்லுது? No person can hold office of independent director for more than 2 consecutive terms. Such a person shall be demit office after 2 consecutive terms. Even if the total number of years of his appointment in 2 such consecutive is less than 10 years, in such a person completing consecutive terms of 10 years shall be eligible for appointment only after expiry of requisite cooling period. So this is highlight this point in your book also. Single liner enna, after 10 years you have to cooling period la 3 வருஷமா வச்சிருக்கணும். அவ்வளவுதான். புரியுது? Now section 149 subsection 12 என்ன சொல்லுதுன்னா, a non-obstant clause which provides that an independent director and a non-executive director not being a promoter KMP shall held liable only in respect of omission or commission by a company which had occurred with his knowledge. அதாவது அவர் எதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள்? இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரும் இண்டிபெண்டன்ட் டைரக்டரும் எதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஒன்லி அவர் இருக்கிற பொழுது ஒமிஷன் எதனாச்சும் பண்ணிட்டாங்க கம்பெனியில், கமிஷன் எரர் எதனாச்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் இன் தட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஒன்லி தேர் ரெஸ்பான்சிபிள். புரியுது? அதுவுமே அவங்களுக்கு நாலேஜுக்கு தெரிஞ்சு வேணும்னேட்டு கன்டியூட் பண்ணாங்க அப்படின்னா, மீனிங் அவங்க வந்து கல்யூட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து தே ஹவ் நாட் எஸ் ரஷித், அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தே ஹவ் கொல்யூடட். ஓகேவா? தட்ஸ் இட். ஸோ நவ் இட் இஸ் ரெக்வயர்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ். ஸோ இது வந்து சம்மரி மாதிரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து 1/3 இருக்கணும். தென் பப்ளிக் கம்பெனி மோர் தென் 10 crore அப்படின்னா தென் அட்லீஸ்ட் 2 இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் டேர்ம் மேக்ஸிமம் 5 years இருக்கணும். அண்ட் 2 consecutive term இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கப்புறம் செகண்ட் வாட்டி நீங்க அப்பாயின்மெண்ட்னா ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை, டிஸ்க்ளோஷர் தேவை. லிசன் ஃபர்ஸ்ட் வாட்டி அப்பாயின்மெண்ட்ல ஒரு பிரச்சனை கிடையாது. 25 to 30 GPக்கு அப்பாயின்மெண்ட்னா there is no harm in that. After that also if you want to appoint her you can do so, but you have to pass what? Special resolution. You have to pass what? You have to do ஸ்பெஷல் ரெசல்யூஷன். நான் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சொல்லும்போது உங்க மண்டக்குள்ள பேக்ரவுண்ட்ல அதோட ப்ரொவிஷன்ஸும் ஓடணும். ரெம்யூனரேஷன் எவ்வளோ? ரெம்யூனரேஷன் may receive remuneration by way of fee provided under section 197. ரீஎம்பர்ஸ்மெண்ட் என்னாச்சும் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ரீஎம்பர்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திருவற்றூர்ல இருந்து மும்பை போறாங்க அப்படின்னா அதுக்கான ஃபிளைட் எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபிளைட் எக்ஸ்பென்சஸ் அம்பானி வந்து என்ன பண்ணிப்பாரு? ஹேல் பாண்ட். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ரொட்டேஷன் shall not be applicable for appointment of independent directors. That is 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்களை அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. 3 வருஷம் கூலிங் பீரியட் தேவை. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 10 years. வேகன்சி ஏன்னாச்சும் வேகன்சி இருந்ததுன்னா தென் இதை வந்து 3 மாசத்துக்குள்ள இல்லைன்னா வந்து போர்ட் மீட்டிங், அடுத்த போர்ட் மீட்டிங் எப்போ நடக்குது, which is later you have to appoint. Separate meeting of independent of the company shall hold at least 1 meeting in a financial year without the attendance of independent directors and members of management. So non-independent. அப்படின்னா என்னன்னா லிசன் இந்த பாயிண்ட் ஈஸி, லிசன். இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்குனே ஒரு செப்பரேட் மீட்டிங் வைக்கணும். அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மீட்டிங்ல இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் இருக்கணும்.
என்னது இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மீட்டிங் வந்து வைக்கணும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சு. அதில் யார் மட்டும் தான் இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் இருக்கணும். நான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோ இல்லை மெம்பர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோ இருக்கக்கூடாது. மீனிங் முகேஷ் அம்பானி கம்பெனில முகேஷ் அம்பானியே இருக்கக்கூடாது. அதுதான் பிகாஸ் ஹீ கேனாட் பி ஆக்ட் அஸ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மேடம். முகேஷ் அம்பானி கேனாட் பிகம் அ இண்டிபெண்டன்ட் டைரக்டர். வை? ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ ப்ரமோட்டர். ப்ரமோட்டரோ இல்லை வந்து ப்ரமோட்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸே இருக்கக்கூடாது. யாரா? இண்டிபெண்டன்ட் டைரக்டரா. அப்படி இருந்தாங்கன்னா அதுக்கு எதுக்கு இண்டிபெண்டன்ட்? புரியுது? அப்போ இண்டிபெண்டன்ட் டைரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிக்கு நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் போயிட்டீங்க அப்படின்னா, தென் நீங்க பிளஸ் சம் அதர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் சேர்ந்து யூ ஹவ் டு கண்டக்ட் ஒன் மீட்டிங். அதுல முகேஷ் அம்பானி வந்து அப்படியே வெளியே படிக்கட்டுல உட்காந்து சொல்லணும். கிளியர்? So with this, we are through with one of the biggest section that is called 149. இண்டிபெண்டன்ட் டைரக்டருக்கான செக்ஷன் முடிஞ்சது. அவார்டான இருக்கு. இப்போ வந்து ஆடிட் கமிட்டி பிரசன்ஸ். சாரி, இன்னும் முடியல, இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்கு. பிரசன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன் கமிட்டிஸ். ஓகேவா? now listen carefully. there are many committee. இந்த கமிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஈஸி தான், எதுவும் கஷ்டம்லாம் கிடையாது. there are 3 types of committee. there are எத்தனை types of committee, ரஷித்? வெரி குட் ரஷித். ரஷித், தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? இல்ல, வர வயிற்றுல எல்லாம் தாலாட்டு லுலாபி மாதிரிலாம் எதுவும் இல்லைல்ல சொல்றது? அப்பெல்லாம் இல்ல. சரி. ஸோ தேர் ஆர் 3 கமிட்டிஸ். சரிங்களா? அந்த கமிட்டிஸ்ல யார் இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து இருக்கணும். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் வந்து இருக்கணும். உங்க கொஸ்டின் வந்து இப்படி காயின் பண்ணுவாங்க. பிரசன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இன் கமிட்டிஸ். ஓகே, வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிட்டிஸ் இன் த கம்பெனி அண்ட் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் how many directors, minimum how many directors should have been present in that committee அப்படின்னு கேட்டா then you have to write it. ஃபர்ஸ்ட் வந்து ஆடிட் கமிட்டி. ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டி? ஆடிட் கமிட்டி. அந்த ஆடிட் கமிட்டி shall consist of minimum 3 directors with the independent director forming a majority. என்ன சார் அர்த்தம்? மினிமம் ஆடிட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. என்னது? ஆடிட் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஆடிட்டர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்றது, இவங்க நல்லா பண்றாங்கன்னு ரெக்கமெண்ட் பண்றது, அப்போ உங்க ஒர்க் ரிவ்யூ பண்றது, அந்த வேலைலாம் ஆடிட் கமிட்டியோட தான். புரியுதா? அஃப்கோர்ஸ் அந்த ஆடிட் கமிட்டியில் யார் தான் இருப்பாங்க? மோஸ்ட்லி சிஎஸ், நம்ம மக்கள் தான் இருப்பாங்க. ஓகேவா? நோ இன் திஸ் கேஸ் அந்த ஆடிட் கமிட்டி இருக்குதுல்ல, அந்த ஆடிட் கமிட்டியில மினிமம் 3 டைரக்டராச்சும் என்ன டைரக்டரா இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும். மினிமம் 3 டைரக்டர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும். சரிங்களா? அண்ட் அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஷுட் ஃபார்ம் த மெஜாரிட்டி. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன், கொஞ்சம் டக்குன்னு சொல்றேங்க தயவு செஞ்சு. நான் மறுபடியும் ப்ரொவிஷன் ஒரு சொல்லிட்டு கூட சொல்றேன். மினிமம் 3 பேர் இருக்கணும், பிளஸ் எத்தனை இண்டிபெண்டன்ட் டைரக்டரோ அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்கணும். புரியுதா? மற்ற டைரக்டர்ஸும் இருப்பாங்க சார், ஆனா இண்டிபெண்டன்ட் தான் மெஜாரிட்டியா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் கமிட்டியில 15 டைரக்டர்ஸ் இருக்காங்க. மினிமம் எவ்வளோ டைரக்டர் வந்து இருக்கணும்? ஆடிட் கமிட்டியில 15 டைரக்டர் இருக்காங்க. மினிமம் எத்தனை டைரக்டர் இருக்கணும்? இண்டிபெண்டன்ட் டைரக்டர். மினிமம் எத்தனை இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும்? எஸ் ரஷீத். குட் மார்னிங் ரஷீத். எஸ், எத்தனை பேர் இருக்கணும்? 15 பேர் இருக்காங்க ரஷீத் ஆடிட் கமிட்டியில டைரக்டர்ஸா. அதுல எத்தனை பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும் மினிமம்? 9. எப்படி 9 வரும் சம்பந்தமே இல்லாம? 3 போதுங்களா சார்? சரி, அவங்க மெஜாரிட்டி அவங்க தானே சார் இருக்கணும். ஆமா மெஜாரிட்டி இருக்கணும். 3 இருந்தா எங்க மெஜாரிட்டி வரும்? மெஜாரிட்டின்னா என்னது? அவங்க தான் நிறைய இருக்கணும். அப்ப எத்தனை பேர் இருக்கணும்? 15 பேர்ல 8 இருந்தாலே போதும் சார். வெரி குட் ரஷீத், வெரி குட். 8 இருந்தா போதும். குட் 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 குட். மேடம் என்ன சொன்னீங்க? 5 தான் சொன்னீங்க. 8 சொன்னீங்களா? சரி 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 சரி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சொல்ல வர விஷயத்த கரெக்டா பதிவு பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க சொன்னாலும் அதுக்கான கிரெடிட் கிடைக்காது. ஸ்கூல்ல இருந்தே இந்த பிரச்சனை தான். நான் சொல்லான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீங்க சொல்லிட்டீங்க. அந்த சொல்லான்னு வர்றதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கூடாது, எவ்வளவு சொல்லுங்க. நாமினி அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. அடுத்து வந்து நாமினி அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டி. இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெம்யூனரேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த கமிட்டியில நாமினேஷன் அண்ட் ரெம்யூனரேஷன் கமிட்டியில வந்து ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர் மோர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், அவுட் ஆஃப் விச் நாட் லெஸ் தென் 1/2 ஷால் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். எத்தனை பேர் இருக்கலாம்? ரெம்யூனரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 3 ஆர் மோர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கலாம். எத்தனை டைரக்டர்? 3 இல்ல 3க்கு மேல நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்கலாம்.
ஆனா எத்தனை நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அந்த நான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ல பாதிக்கு பாதி பேர் வந்து இண்டிபெண்டன்ட் டேரக்டரா இருக்கணும். 6 பேர் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், அப்ப எத்தனை இண்டிபெண்டன்ட் டேரக்டர்ஸ் இருக்கணும்? 3 பேர் இருக்கு. பக்கா புரியுது? அதுக்கப்புறம் CSR committee. In the topic, this topic, corporate social responsibility topic will be handled by company secretary. Sunday வந்து he will be taking class. That is tomorrow he will be taking class. He will be handling this one, corporate social responsibility session. Okay. Corporate social responsibility committee shall consist of 3 or more directors, out of which at least one should be independent director. இங்க பாரு, இந்த இது வந்து லைக் எப்படின்னா மேலதான் அப்படியே கம்மியாக்கிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். லாஸ்ட் வந்து எத்தனை பேர் இருந்தா போதும்? கார்பரேட் சோஷியல் கமிட்டி ஷால் கன்சிஸ்ட் ஆஃப் 3 or more independent டைரக்டர்ஸ். அதுல அட்லீஸ்ட் ஒன் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் டைரக்டர். 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல எத்தனை பேராச்சும் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டரா இருக்கணும்? ஒருத்தராச்சும் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருக்கணும். எதுல? கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்டியில. பக்கா ஈஸி, எதுவும் கஷ்டம் இல்லையே. இது எல்லாமே ப்ரொசீஜரல் தான், பட் ஒன்லி திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ பேமெண்ட் ஆஃப் சிட்டிங் ஃபீ. இந்த டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே சிட்டிங் ஃபீன்னு ஒன்று தருவாங்க. எதுக்கு என்ன தருவாங்க? சிட்டிங் ஃபீ. சிட்டிங் ஃபீ என்னன்னா வந்துட்டு பக்கோடாவும் பாவபாஜியும் சாப்பிட்டு போறதுக்கு தே வில் பே. அதுக்கு பேர் தான் சிட்டிங் ஃபீ. ஓகேவா? கிளியர்? வந்துட்டு பக்கோடா பாவபாஜி, டீ ஸ்ட்ராங்கா இல்லை காஃபி ஸ்ட்ராங்கா, காஃபி தூக்கலா, ப்ளஸ் வந்து சுகர் இல்லாம கம்மி சுகர் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போறதுக்கு தே வில் பே. ஓகேவா? அதுக்கு பேர் தான் சிட்டிங் ஃபீ. சிட்டிங் ஃபீஸ்னா ஃபார் அட்டெண்டிங் த போர்ட். ஃபார் அட்டெண்டிங் த போர்ட் மீட்டிங் த கம்பெனி வில் பே. அதுக்கு பேர் தான் சிட்டிங் ஃபீஸ். சரியா? ஜிஎஸ்டி யாராச்சும் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் ஏபிள் டு கனெக்ட் இட். சிட்டிங் ஃபீஸ்க்கு ஜிஎஸ்டிலாம் பே பண்ணணும் அப்படின்றத சில காலங்களுக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். தென் சிட்டிங் ஃபீ ஃபார் போர்ட் மீட்டிங். போர்டு இல்லை கமிட்டி மீட்டிங் ஹேஸ் பீன் பிரிஸ்கிரைப்ட் அண்ட் ப்ரொவைசோ இந்த செக்ஷன். இதுல என்னன்னா எவ்வளவு வேணா நீங்க கொடுக்கலாம், தேர் ஷால் பட் நாட் எக்ஸீட் 1 lakh per மீட்டிங். ஒரு மீட்டிங் என்ன பண்ணக்கூடாது? மேக்ஸிமம் 1 லட்சம் வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். மேக்ஸிமம் how much you can pay. Sitting fee to a director for attending meeting of the board of committee. Such a sum has been decided by the board of directors thereof shall not exceed 1 lakh rupees per meeting of the board or committee thereof. Meaning நீங்க கொடுத்துக்கோங்க, எவ்வளோன்னா கொடுத்துக்கோங்க, ஆனால் மேக்ஸிமம் 1 லட்சம் தான் கொடுக்கணும். எதுக்கு? ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு. எதுக்கு? ஒரு மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு 1 லட்சம் ரூபாய் தான் மேக்ஸிமம் யூ கேன் பே. அதுக்கப்புறம் யூ கேன் நாட் பே. புரியுது? இப்போ ஜிபிக்கு உங்களுக்கு அப்போ எவ்வளோ தான் கிடைக்கும்? 1 லட்ச ரூபா தான் கிடைக்கும். பார்த்துக்கோங்க 3 மந்த். எவ்வளோ? ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணணுமான்னு யோசிச்சுக்கோங்க. Reimbursement of expenses for attending board meeting is already we have discussed. Commission related to profits of the company subject to provision 197. That is the 1% profit. அது எல்லாத்தையும் இந்த பாயிண்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. There will be key manager person ஒரு டாபிக் இருக்கு லாஸ்டா, அதுல வந்து படிச்சாதான் இது புரியும். சரியா? இப்போ வாட் இஸ் த ரோல்? எதுக்காக உங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க? இந்த கொஸ்டின் ஸ்ட்ரெயிட் கொஸ்டினா கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்பவே படிச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் நாட் டேக் மச் டைம். லிசன். வாட் இஸ் த ரோல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்? எதுக்காக முதல்ல இண்டிபெண்டன்ட் டைரக்டரை அப்பாயிண்ட் பண்றாங்க? ஓகேவா? ஆல்ரெடி டைரக்டர் இருக்காங்களே, எதுக்காக உங்களை அப்பாயிண்ட் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் த ஆஃபன் கன்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிட்வீன் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் கம்பெனிக்கு எதனாச்சும் உரசல் இருந்ததுன்னா அந்த உரசலை சரி பண்றதுக்கு யூ ஷுட் பி ஹெல்ப்ஃபுல். ஓகேவா? கிளியர்? தட் இஸ் பேலன்சிங் ஆஃப் கன்ஃப்ளிக்ட். கன்ஃப்ளிக்ட்னா மோதல். கன்ஃப்ளிக்ட்னா என்னது? மோதல், பிரச்சனை. If there is any conflicting interest of the stakeholders, then you have to keep the balance between them. Conflicting interest na, for example, company ஒரு decision எடுக்கிறாங்க. ஓகேவா? கம்பெனி வந்து என்ன பண்றாங்க? கம்பெனி வந்து ஒரு decision எடுக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிளான்ட்டை க்ளோஸ் பண்ண போறாங்க. இதனால ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? பேங்க், கவர்மெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்கெல்லாம் பாதிக்கப்பட போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா then you should not accept that, approve that project. If suppose approve பண்றீங்க அப்படின்னா then you should take proper steps. You should balance between the stakeholders and company. Clear? ஸ்டேக்ஹோல்டர் சொல்லி புரிய வைக்கணும். இல்ல இது வந்து கண்டினியூஸ் லாஸ் மேக்கிங், அதனால தான் நாங்கள் க்ளோஸ் பண்றோம், இதனால உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவும் பாதிக்காது, பிளா பிளா பிளா, ஆல் தோஸ் திங்ஸ். கிளியர்? ஈஸி. ஃபெசிலிட்டேட் வித் ஸ்டாண்டிங் அண்ட் கவுண்டரிங் ப்ரெஷர் ஃப்ரம் த ஓனர்ஸ். அஃப்கோர்ஸ் ஓனரோட ப்ரெஷரை நீங்க கொஞ்சம் மிட்டிகேட் பண்ணிக்கோங்க. ஃபுல்ஃபில் அ யூஸ்ஃபுல் ரோல் இன் சக்சஷன் பிளானிங். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல இது வந்து இட் ஹஸ் பிகம் ஃபேமஸ். ஃபுல்ஃபில் அ யூஸ்ஃபுல் ரோல் இன் சக்சஷன் பிளானிங். சக்சஷன் பிளானிங் என்ன தெரியுமா? எனி ஐடியா? சக்சஷன் பிளானிங் கிவ் ஒன் குட் எக்ஸாம்பிள். இப்போ ரத்தன் டாட்டா இருந்தாரா? ரீசென்ட்லி பாஸ்ட் அவே, கரெக்டா? ஸோ இப்போ அவருக்கு அடுத்தது யார் வரணும்
அதுக்கப்புறம் பெரிய பெரிய போஸ்ட் எல்லாம் யார் இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஃப்ஓ. சிஎஃப்ஓவில் யார் மட்டும்தான் இருக்கணும்? சிஇஓ யார் மட்டும்தான் ஆகணும்? அவங்களை எப்படி வந்து சூஸ் பண்ணணும்? வாட் ஆர் த கிரைட்டீரியா? சும்மா வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வித் 20 years எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சிஎஃப்ஓ அப்பாயின்மெண்ட் கிடையாது. யூ ஷுட் பி யூ ஷுட் செட் சம் மெக்கானிசம். இந்த இதுக்கு இதுதான், அதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் இந்த கம்பெனி இவங்க தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு பேர் தான் சக்சஷன் பிளானிங். அதுக்கு பேர் தான் என்னது? சக்சஷன் பிளானிங். இதுக்கப்புறம் யார் பார்த்துட்டு போறாங்க? கிளியர்? தட் இஸ் கால்ட் வாட்? சக்சஷன் பிளானிங். ஸோ ஃபுல்ஃபில் அ யூஸ்ஃபுல் ரோல் இன் சக்சஸ் பிளானிங். அந்த சக்சஷன் பிளானிங்ல யூ வில் ஆல்சோ பார்ட்டிசிபேட். அதில் வந்து உங்களோட வேல்யூபிள் இன்புட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. ஆக்ட்ஸ் அஸ் அ கோச். ஆக்ட்ஸ் அஸ் அ கோச், மென்டர் அண்ட் சவுண்டிங் போர்டு ஆஃப் தேர் ஃபுல் டைம் கலீக்ஸ். ஆக்ட் அஸ் அ கோச்னா என்னது? நம்ம மெர்சல் விஜய் இருக்காரு இல்லையா? ஆக்ட் அஸ் அ கோச். அந்த மாதிரி கோச்சா இருக்கணும், மென்டாரா இருக்கணும், அண்ட் சவுண்ட் போர்ட் ஃபார் தேர் ஃபுல் டைம் கலீக். Meaning you should act as a coach. On the board meeting, you should give them ideas. You have to guide them, guide the company, because you will be having expertise knowledge, correct? அதனால தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்பாயின்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது you have to guide them. Easy. You have to coach, ஒரு கோச்சாவோ இல்லை மென்டராவோ இருக்கும். Then provide independent judgment and wider perspective. Provide independent judgmentனா அந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னா don't be biased. உங்களுக்கு இதுல வந்து கொஞ்சம் மிச்சர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃபேவரா அவுட் பண்ணாதீங்க. Think logically and do apply your mind and give the judgments accordingly. சரியா? போர்ட் மீட்டிங்ல ஒரு மெஜாரிட்டி இருந்தால் தானே அப்ரூவ் ஆகும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படலை அப்படின்னா தென் டோன்ட் அக்செப்ட் தட் ரெசல்யூஷன். கிளியர்? ஈஸி. இல்லை அங்கேருந்து மிச்சர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குது, குலாப் ஜாமுன் நல்லா தராங்கன்றது அப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணிடாதீங்க. புரியுதா? இது ஆல்ரெடி படிச்சது தான் ஸ்டார்டிங்ல. Schedule 4 என்ன சொல்லுதுன்னா, இண்டிபெண்டன்ட் ஷால் அப்ஹோல்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி அண்ட் ப்ராபிட்டி. உங்களுக்கு வந்து என்ன? நேர்மையா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணும். ஆக்ட் அப்ஜெக்டிவ்லி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி வைல் எக்ஸிஸ்டிங் இஸ் டியூட்டிஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் போனஃபைட் மேனர் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கம்பெனி. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை யூ ஹவ் டு எக்ஸசைஸ் இன் சச் அ மேனர் தட் இட் வில் பெனிஃபிட் த கம்பெனி. ஓகேவா? அதுக்கப்புறம் டிவோட் சஃபிஷியன்ட் டைம் அண்ட் அட்டென்ஷன். devote sufficient time and attention to his present obligation for informed and balanced decision making. Meaning, give your time. நான் தான் இண்டிபெண்ட் டாக்டர், நான்லாம் வரமாட்டேன், அதான் நான் தான் இண்டிபெண்ட் டாக்டர் ஆகிட்டல, நான் இதுக்கு வரணும், நீங்கள் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன், ஃபோன்லேயே சொல்லுங்க அப்படிலாம். யூ ஷுட் டிவோட் sufficient time and attention to his professional obligations. Professional obligations என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட் மீட்டிங் நடக்குதுன்னா ப்ராப்பர் அப்பாயின்மெண்ட் அட்டன் பண்ணுங்க. இஃப் போர்ட் இஸ் டேக்கிங் பிக் டிசிஷன்ஸ் அப்படின்னா யூ ஹவ் டு சப்போர்ட் தேம் வித் யுவர் எக்ஸ்பர்டைஸ். ஆல் தோஸ் திங்ஸ் யூ ஹவ் டு பி டேக் கேர். நாட் ஆல் எக்ஸ்ட்ராஜெனியஸ் கன்சிடரேஷன் வித் whitehead is exercise of objective independent in the paramount interest of the company as a whole while occurring in or dissenting from the collective judgment of the board in decision making. அதாவது என்னன்னா, சிம்பிள் லைனு, போர்டு எல்லாரும் இப்போ 9 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் போர்டில், அதில் வந்து 6 பேர் வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் மெஜாரிட்டி சொல்கிறாங்க அப்படின்றதால நீங்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ண கூடாது. கிளியர்? அவாய்ட் அபியூசிங் இஸ் பொசிஷன் டு த டெட்ரிமென்ட் ஆஃப் த கம்பெனி ஆர் இட்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கெய்னிங் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பர்சனல் அட்வான்டேஜ். அதாவது இது என்னன்னா, டோன்ட் அவாய்ட் அபியூசிங் இஸ் பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இண்டிபெண்ட் டாக்டர் அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் போயிட்டு அந்த கம்பெனியோட கெஃபேட்டேரியாவுக்கு போயிட்டு நான் தான் இண்டிபெண்ட் டாக்டர், எனக்கு காசு வாங்காமல் காஃபி கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? மீனிங் அவாய்ட் அபியூசிங் இஸ் பொசிஷன் அப்படின்னா யூசிங் தட் பொசிஷன், நான் தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்ட்டு டோன்ட் ஹேவ் எனி பர்சனல் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் எதனாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து டோன்ட் கொல்யூட் வித் த மேனுஃபேக்சரர் சேயிங் தட் ஐ அம் த இண்டிபெண்டன்ட் டைரக்டர், ஐ வில் நானுமே இது சேர்ந்து அப்ரூவ் பண்ணுவேன் அந்த பெரிய ஆர்டரை. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஒரு 1% கமிஷன் அப்படி கியோஸ்க்கு கொடுத்துருங்க, கிக் பேக் கொடுத்துருங்க. கியோஸ் கிடையாது, கிக் பேக் கொடுத்துருங்க. கிக் பேக்னா இது பேர் தான் கிக் பேக். நான் வந்து அதிகமாக வாங்குற மாதிரி வாங்கி அவங்க கிட்ட தான் போய் கமிஷன் வாங்கி, அது பேர் தான் கிக் பேக்னு வாங்க. இட் இஸ் ஃபேமஸ் டெர்மினாலஜி இன் கம்பெனி. சரியா? அந்த மாதிரி கிக் பேக்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. தென் ரெஃப்ரைன் ஃப்ரம் எனி ஆக்ஷன் தட் வுட் லீட் டு லாஸ் ஆஃப் இஸ் இண்டிபெண்டன்ஸ். அவரோட இண்டிபெண்டன்ஸை இது பண்ணுற மாதிரியான எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. மீனிங் வந்து அவர் ஃப்ரெண்ட் வந்து முகேஷ் அம்பானி வந்து சொல்கிறாரு, பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால், தென் இஃப் எனி திங் இஸ் அஃபெக்டிங் இஸ் இண்டிபெண்டன்ஸ் தென் யூ ஷுட் ரெஃப்ரைன். இண்டிபெண்டன்ஸ்னா என்னது? யார் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது, உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணணும். நீங்கள் மற்றவங்க சொல்கிறது பேச்சு கேட்டிங்கன்னா தென் வேறு அங்கே இண்டிபெண்டன்ஸ்ன்ற கான்செப்டே கிடையாது.
Inform the board immediately whose circumstances arise makes an independent director lose his independence. If suppose அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த என்ன மாதிரி தெரிஞ்சதுன்னா, இல்ல நான் இண்டிபெண்டன்ஸ் லூஸ் பண்ற மாதிரி இருக்குது, எனக்கு யாராவது த்ரெட்டன் பண்றாங்க, யாரோ வந்து மிரட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கணும், ஓகேவா? யாரோ ஒருத்தர் வந்து மிரட்டுறாங்க, அந்த மீட்டிங்ல மட்டும் நீ அதுக்கு சைன் போட்டனா வாயெல்லாம் அச்சு குழகுன்னு ஆக்கிடுவேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Then in that case what you have to do, immediately you have to inform to the board, ஓகேவா? இல்ல நான் இந்த போர்ட் மீட்டிங் பண்ண வாயை வச்சு குழகுன்னு ஆக்கிடுவேன்றாங்க, ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் தட், ஸோ அப்படி பண்ண இண்டிபெண்டன்ஸ் போயிடும் அப்படின்றாங்கன்னா, தென் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் இட் டு த கம்பெனி. சரியா? அதுக்கப்புறம் அசஸ் த கம்பெனி இன் என்ஷூரிங் பெஸ்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் ப்ராக்டிஸ். கம்பெனி வந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக மீட் பண்ணுறதுக்கு யூ ஷுட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். சரியா? வித் திஸ் வி ஆர் த்ரூ வித் திஸ் சார். செப்பரேட் மீட்டிங் ஃபார் இண்டிபெண்டன்ட் இது ஆல்ரெடி படிச்சிடும். வருஷத்தில் ஒரு தாக்கியாச்சும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லாம் நான் கார்த்திகேன்ட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் மட்டும் சேர்ந்து கொண்டாடுங்க. சரியா? ஸோ அதில் யாரும் இருக்கக்கூடாது, நான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸோ இல்லை மெம்பர்ஸோ இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சூப்பர். இதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்னது, இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பெருசு கிடையாது. அடிஷனல் டைரக்டர்னா அடிஷனல் டைரக்டர், ஓகேவா? அடிஷனல் டைரக்டர்னா என்னது? லோகேஷ் கனகராஜா எல்லா வேலையும் பார்த்துக்க முடியாது இல்லையா? அதனால he will appoint some other person as an additional director. Listen. So additional directors na first articles வந்து they should mention that we confer board of directors the power to appoint any person other than the person who fails to get appointed as a director in a general meeting as an additional director at any time, who shall appoint up to the next annual general meeting or the date on which AGM should have been held, whichever is earlier. ரொம்ப சிம்பிள். இது போர்ட்ல தான் வந்து ஏஜிஎம்ல தான் they will appoint வந்து என்னது, provides the articles of a company may confer on its board of directors the power to appoint any person. Of course ஆர்டிக்கல்ல தான் வந்து அந்த பவர் கொடுத்துருப்பாங்க. லிசன் ஆர்டிக்கல்ல தான் பவர் கொடுத்துருப்பாங்க. போர்டு வந்து யாருக்கு தோணுதோ அவங்க டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிக்கலான்ட்டு. சரியா? புரியுது? இஃப் சப்போஸ் ஜெனரல் மீட்டிங்ல, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல வந்து நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணல, ஜெனரல் மீட்டிங்ல ஒரு டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணல அப்படின்னா, தென் இந்த கேஸ் தனியாக அதுக்கப்புறமா நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் வச்சு, ஜெனரல் மீட்டிங் இல்லாமல் மற்ற இதுலயுமே நீங்க வச்சு என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் அப்பாயிண்ட் போர்ட் மீட்டிங், சாரி யூ கேன் அப்பாயிண்ட் வந்து டைரக்டர். ஓகேவா? இன் ஜென்ரலா டைரக்டர் எப்போ வென் ஹி வில் பி அப்பாயிண்டட் அப்படின்னா ஜெனரல் மீட்டிங்ல. இப் சப்போஸ் ஜெனரல் மீட்டிங்ல மிஸ் ஆயிடுச்சு, அப்பாயிண்ட் பண்ண முடியலன்னா, தென் டைரக்டர் உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த டென்யூர் வந்து எவ்வளவு இருக்குன்னு இருக்குன்னா, அடுத்த ஏஜிஎம் எப்போது அது வரைக்கும் தான் அந்த அடிஷனல் டைரக்டர் இருக்க முடியும். புரியுது? அதுக்கப்புறம் அந்த ஏஜிஎம்ல நீங்க வந்து சொல்லுங்க, இல்ல இவர் நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க. பட் additional director should hold his office till the conclusion of next AGM. Clear? In case of default in holding AGM, the additional director shall vacate his office on the last day on which general meeting ought to be held. In the line உடனே எனக்கு ஆன்சர் சொல்லுங்க டக்குட்டு. If suppose annual general meeting நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், then what? ப்ரொவிஷன் சொல்லுது annual general meeting எப்போ நடக்குதோ அது வரைக்கும் நீங்க டைரக்டரா இருக்கலாம். If suppose annual general meeting நடக்கணும் அடுத்த வருஷம், குயிக் என்ன பண்ணணும்? அடிஷனல் டைரக்டர் அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் தான் இருக்க முடியும் சார். அடுத்த ஏஜிஎம் வந்து நடக்கவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? தென் வாட் அடிஷனல் டைரக்டர் ஷால் டூ? எனக்கு கஷ்டமா கேட்கறேன், கொஸ்டின் புரியுது? எஸ் மேடம். காலங்கத்தால என்ன பண்ணும்? புரியல கேட்கல. ஜெனரல் மீட்டிங் வச்சு சொல்லணுமா? அரே மேடம், ஜெனரல் மீட்டிங் வச்சு தான் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து டைரக்டர், அடிஷனல் டைரக்டர். அந்த அடிஷனல் டைரக்டர் அடுத்த ஏஜிஎம் வரைக்கும் தான் இருக்க முடியும். மை கொஸ்டின்ஸ், அடுத்த ஏஜிஎம்மே நடக்கலன்னா தென் இவரோட பொசிஷன் என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? எக்ஸாக்ட்லி வெக்கேட் ஆயிடும். அவர் என்ன பண்ணணும், குட்டி படிக்கிறதுக்குன்னு கிளம்பி போயிடணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. என்னைக்கு ஏஜிஎம் நடக்குதோ இல்லைன்னா என்னைக்கு வந்து நடந்திருந்திருக்கணுமோ, லிசன் கேர்ஃபுல்லி. என்னைக்கு வந்து ஏஜிஎம் நடக்குதோ, தட் இஸ் ஜூன் 15 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு வரைக்கும் தான் அவர் எடுக்க முடியும். இல்லைன்னா when the AGM ought to have been happened, என்னைக்கு இது நடந்திருந்திருக்கும், என்னைக்கு நடந்திருக்கணும்? ஏஜிஎம் டெட்லைன் என்னது? எஸ் ரஷீத், ஏஜிஎம் எப்பக்குள்ள நீங்க நடத்தி முடிச்சிருந்துருக்கணும். எஸ் ரஷீத். மைக் குயிக் 31/9.
31/9 பாதி கரெக்ட். பட் 9th மந்த்ல 31 கிடையாது சார், 30 தான் சார் இருக்கு. செப்டம்பர்ல 31 நாள் கிடையாது, 30 நாள் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அவுட் டு ஹவ் பின் ஹெல்ட். இங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஜென்ரல் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அவுட் டு ஹவ் பின் ஹெல்ட் விச் எவர் இஸ் earlier. அப்கோர்ஸ் ஜூன் 15 நடக்குதுன்னா அன்னைக்கோட அவர் வந்து பொட்டி படிக்கிறதுக்கு கிளம்பிடணும். இல்ல நீங்க நடக்கவே இல்லை, செப்டம்பர் 30 பொட்டி படிக்கிறதுக்கு கிளம்பிடணும். ஆக மொத்தம் பொட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பிடணும். கேட்டிஸ் ஆஃபீஸ். கிளியர்? The company is required to file e-form DA12 for appointment of director with duly attached board resolution, consent of director inform DA2, all these things they have to do. சரியா? புரியுது? சிம்பிள் சார். நீங்க அடிஷனல் டேரக்டர் அப்பாயின்ட் பண்ண போறீங்கன்னா தென் DAR12 வந்து ஃபில் பண்ணுங்க, யாரு கம்பெனி சைட்ல இருந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்றத DAR2ல வந்து வித் KFCD have to update அவ்வளவு. இந்த எக்ஸாம்பிள் குயிக்காக கோத்ரூ பண்ணுங்க. மிஸ்டர் சுமித் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அடிஷனல் டைரக்டர் இன் ரமேஷ் சுரேஷ் லிமிடெட். ஓகேவா? 10th ஜனவரி மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல இப்போ இவர் எப்போ வரைக்கும் இருக்கலாம்னா, மிஸ்டர் சுமித் இஸ் அப்பாயிண்டட் டில் த டேட் ஆஃப் நெக்ஸ்ட் ஏஜிஎம். த கம்பெனி கன்வென்ட் த ஏஜிஎம் 30th செப்டம்பர்னா அப்போ அது வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், அவர் வந்து அடிஷனல் டைரக்டரா இருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த ஏஜிஎம் மிஸ்டர் சுமித் வாஸ் ரெகுலரைஸ்ட் டைரக்டர்னா அப்புறம் வெறும் அடிஷனல் டைரக்டர்ல வெறும் டைரக்டர் ஆயிடலாம். புரியுது? அது வரைக்கும் சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஏஜிஎம்ல அவங்க டைரக்டர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. கிளியர்? இப்போ ஆல்டர்னேட் டைரக்டர் என்னது? ஆல்டர்னேட் டைரக்டர் இதுக்கு தான் நேற்று கிளாஸ்ல ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். அந்த மிஸ்டர் ஏ அவங்க சம்சாரத்தை விட்டு போறாரு, மிஸ்ஸஸ் ஏ விட்டு போறாரு, நான் போறேன் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னுட்டு நேற்று பார்த்த ஞாபகம் இருக்குதா? அந்த மாதிரி பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். பட் இங்க ஒரு ப்ரொவைடட் இருக்கு. என்ன இருக்கு? ப்ரொவைடட். அதுக்குன்னே ஒரு டைரக்டர் அந்த மாதிரி விட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நம்ம வந்து மொனக்கடைக்கு போயிட்டு வந்துடுற, வீட்டை பார்த்துக்கோன்ற மாதிரி கொஞ்ச நேரம் நான் வெளில போயிட்டு வரேன், அது மாதிரி கம்பெனியை பார்த்துக்கோ எனக்கு பதிலா அப்படின்னு ஒருத்தவங்க அப்பாயின்மெண்ட் போறாங்களா, அவங்களுக்கு பேர் தான் ஆல்டர்னேட் டைரக்டர். அவங்களுக்கு பேர் தான் என்னது? ஆல்டர்னேட் டைரக்டர். அடிஷனல் டைரக்டருக்கும் ஆல்டர்னேட் டைரக்டருக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜெனரல் மீட்டிங்ல பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா தென் அப்பாயின்ட் பண்றது இஸ் கால்ட் அடிஷனல் டைரக்டர். இங்க வந்து ஆல்டர்னேட் டைரக்டர்னா நான் இதோ போயிட்டு வரேன், மொனக்கடை வரைக்கும் போயிட்டு வரேன், அது வரைக்கும் பார்த்துக்கோ, அந்த மாதிரி நான் கொஞ்சம் நாளைக்கு இருக்க மாட்டேன், யூ ஹவ் டு பி டேக் கேர். That is called what? That is called alternate director. He is an alternate. Clear? First, இது யாருக்கு மட்டும்தான்? Section 161 subsection 2 of the act empowered the board if so authorized by articles or by a resolution passed by the company in general meeting to appoint a person not being a person holding any alternate directorship or any other director in the company or holding directorship in the same company to act as an alternate director for during his absence of not less than 3 months from India. சரி, என்ன சார் புரிஞ்சது அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. ஆல்டர்னேட் டைரக்டர் நீங்க அப்பாயின்ட் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் அந்த ஆல்டர்னேட் டைரக்டர் ஆல்ரெடி இன்னொருத்தவங்களும் ஆல்டர்னேட் டைரக்டரா இருக்கக்கூடாது, இல்ல அந்த கம்பெனில டைரக்டரா இருக்கக்கூடாது. புரியுது? இது மட்டும் இல்லாம எப்ப மட்டும் இந்த ஆல்டர்னேட்டிவ் டைரக்டர் அப்படின்ற பாயிண்ட் வந்து வில் கம் இன்டு பிக்சர் அப்படின்னா, when the original director ஃபார் எக்ஸாம்பிள் ரஷீத் ஒரு கம்பெனி டைரக்டரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அவர் வந்து பாக்குறாரு, என்னடா கம்பெனி சும்மா வேலைன்ட்டு ஒரு 3 மாசம் சுவிட்சர்லாந்துக்கு ட்ரிப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு இஸ் கோயிங் டு சுவிட்சர்லாந்து. சரியா? இன் திஸ் டைம் he can appoint some other person as a director in his absence. சரியா? மேக்ஸிமம் எவ்வளவு நாளைக்கு தான் வந்து அந்த டென்யூர்னா ஒன்லி ஃபார் 3 months. ஒன்லி ஃபார் 3 months. சரியா? எதுக்கு? ஆல்டர்னேட் டைரக்டருக்கு ஒன்லி 3 months தான் வேலிட். கிளியர்? டவுட் இருக்கு? ஓகே. தென் ஜிபிக்கு மீட்டிங் அனுப்புங்க இந்த மீன். ஸோ அப்ளிகபிலிட்டி என்னது? செக்ஷன் 161 சப்செக்ஷன் 2 எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா, ஆல் கம்பெனிஸ் கேன் அப்பாயிண்ட் ஆல்டர்னேட் டைரக்டர். பப்ளிக்கா இருந்தாலும் சரி, பிரைவேட் இருந்தாலும் சரி, தே கேன் அப்பாயிண்ட் ஆல்டர்னேட் டைரக்டர். ஓகேவா? Now there are conditions. என்னென்ன கண்டிஷன்? ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The board of directors of a company must be authorized by articles passed in general or by a resolution passed by a general meeting for appointment of alternate. ஒன்னு ஆர்டிகல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும் என்னன்ட்டு, இந்த மாதிரி ஆல்டர்னேட் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படின்னா you should pass the resolution in a general meeting for appointment of alternate director. General meetingல you have to pass the என்னது
ரெசல்யூஷன் இவங்களை வந்து நம்ம ஆல்டர்னேட் டேரக்டரா இருக்க போறோம், ரஷீத் இல்லாத பட்சத்துல 3 மாசம் வந்து சிவனேஷை வந்து அப்பாயின்ட் பண்ணலான்னு இருக்கும் அப்படின்னு இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பட் சிவனேஷ்க்கு தெரியாம தூங்கிட்டு இருக்காரு. நமக்கு the person in whose place alternate director வந்து should be absent for not less than 3 months from India. சிவனேஷ் வந்து அப்பாயின்மெண்ட் போகலாம், சிவனேஷ் வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரஷீத் போகலாம். பட் அது மேக்ஸிமம் 3 மந்த்ஸ்க்கு தான் சிவனேஷோட வேலிட்டி. 3 மந்த்ஸ்க்குள்ளார யார் திரும்பி வந்துடணும்? ரஷீத் திரும்பி வந்துடணும். கிளியர்? அந்த மாதிரி த பர்சன் டு பி இப்போ மீட்டிங் எண்ட் ஆயிடும். சரியா? அப்ரப்டா எண்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ஜாயின் பண்றேங்க உங்களோட மீட்டிங். எனக்கு அந்த பாஸ்வேர்டை இதை அனுப்பிடுங்க உடனே இப்பவே. அதே மாதிரி the person to be appointed as alternate director shall be the person other than person holding any alternate director or any other director in the company. கிளியர்? அதே டைரக்டர்ல அதே கம்பெனிக்கு நீங்க வந்து என்னவா இருக்கக்கூடாது? டேரக்டரா இருக்கக்கூடாது, இல்ல வேற யாருக்காவது நீங்க ஆல்டர்னேட் டைரக்டரும் இருக்கக்கூடாது. கிளியர்? தென் ஆல்டர்னேட் டைரக்டர் வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர் இருந்தாங்கன்னா அந்த